உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுமார் 14 மாதங்களுக்கு பிறகு தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுமார் 14 மாதங்களுக்கு பிறகு சுவாமி ஜெயந்திநாதர் தங்கத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவிலில் நடைபெற்று வரும் பெருந்திட்டப் பணிகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்கத்தேர் பவனி சுமார் 14 மாதங்களுக்கு பிறகு நேற்று தொடங்கி நடைபெற்றது. இந்த தங்கத்தேரினை அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை அம்பாள்களுடன் தங்கத்தேரில் எழுந்தருளி கிரி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா பக்தி கோஷம் முழங்க தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி நாள்தோறும் மாலை தங்கத்தேர் பவனி நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.